இலங்கையில் தற்போது பொருளாதார நெருக்கடி நிலை தலைவிரித்தாடுகின்றது. பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கும் உணவுக்காகவும் எரிபொருள் எரிவாயு போன்றவற்றை பெற்றுக்கொள்ளவும் வரிசைகளில் காத்திருக்கும் நிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் நாளுக்கு நாள் வரிசைகள் மாத்திரமே அதிகரிக்கின்றன. ஆனால் தீர்வு கிடைக்கப்பெறவில்லை. எரிபொருள் நெருக்கடி நிலையின் காரணமாக பொதுமக்கள் தமது வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மக்களின் தொழில்துறை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அரச தனியார் துறைகளில் பணியாற்றுபவர்களும் போக்குவரத்து சேவைகளை முன்னெடுப்பவர்களும் விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுவோரும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதுடன் பலர் தொழில்துறையை கைவிட்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொது போக்குவரத்து சேவை முற்றிலும் ஸ்தம்பித நிலைக்கு சென்றுள்ளது. அவசர தேவைகளின் நிமித்தம் வெளியில் செல்வோர், வெளி மாகாணங்களுக்கு செல்வோர், வைத்தியசாலைக்கு செல்வோர் என்று பலரும் சிக்கல் நிலையை எதிர்நோக்கி வருகின்றனர். சிலர் எரிபொருள் வரிசையிலேயே பல நாட்களை செலவிட வேண்டியுள்ளதுடன் எரிபொருள் வரிசையில் பல உயிர்கள் பறிபோகும் துர்ப்பாக்கிய நிலைக்கும் உள்ளாகியுள்ளனர். எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக இன்றும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருக்கின்றன. சுகாதாரம், போக்குவரத்து, அத்தியாவசிய உணவுப் பொருள் விநியோகம், முப்படை உள்ளிட்ட சில அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் எரிபொருளை விநியோகிக்க அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. பொது போக்குவரத்து சேவை முற்றிலும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் அவசர தேவைகளின் காரணமாக கொழும்புக்கு விரையும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலையின் காரணமாக வெளிநாடு செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக கொழும்பு அலுவலகத்தை நோக்கி விரையும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. எனினும் பொது போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள சிரமங்கள் காரணமாக பலர் தொடருந்து நிலையங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் காவல் காத்துக் கொண்டிருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய தேவைகளின் காரணமாக தலைநகரை நோக்கி செல்வோரும் தொழில் வாய்ப்பு தேடி தலைநகரை நோக்கி செல்வோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. எனினும் எரிபொருள் நெருக்கடி தலைவிரித்தாடும் இந்த சமயத்தில் தலைநகரை நோக்கி படையெடுப்பது என்பது பொதுமக்கள் தங்களை தாமே வருத்திக் கொள்வது போலாகும். கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தில் பல நாட்களாக பொதுமக்கள் காத்து கிடக்கின்றனர். அது மாத்திரமல்லாமல் நாட்டின் பல இடங்களில், குறிப்பாக யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடமாகாண பகுதிகள் எங்கும், அத்துடன் மலையகம் உள்ளிட்ட நாட்டின் பல பாகங்களிலும் தொடருந்து நிலையங்களில் பொதுமக்கள் பல நாட்களாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொடருந்தில் நிரம்பி வழியும் கூட்டங்களினால் தொடருந்துக்கு வெளியே பொதுமக்கள் மிகவும் ஒரு ஆபத்தான பயணத்தை எதிர்கொள்கின்றனர். இவை உங்களது உயிருக்கு மாத்திரமல்லாமல் உங்கள் குடும்பத்தினரின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கும். எனவே இவ்வாறான ஆபத்தான பயணங்களை தவிர்ப்பதோடு அவசிய காரணங்கள் இன்றி தலைநகர் உள்ளிட்ட நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கும் செல்வதை தவிருங்கள். முடிந்தவரையில் அவசிய பயணங்களை மாத்திரம் மேற்கொள்ளவும். உள்ளூரிலும் கூட தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நெருக்கடி நிலையை பயன்படுத்தி சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. அதிக விலைக்கு எரிபொருள் விற்பனை செய்தல், அதிக கட்டணங்கள் வசூலித்து தொடருந்து போன்றவற்றில் இடம் பிடித்துக் கொடுப்பது என்ற பல்வேறு சட்டவிரோத செயல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்தோடு பொதுமக்கள் தொடருந்து நிலையங்களில் குவிந்து வரும் நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளை நடவடிக்கையில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. பணப்பை, தங்க நகைகள் என்பன கொள்ளையடிக்கப்படுகின்றன. குறிப்பாக பணப்பை, கையடக்க தொலைபேசிகள் என்பன கொள்ளையடிக்கப்படுகின்றன. எனவே இவ்வாறான அசம்பாவிதங்களை தவிர்த்துக் கொள்ளவும், ஆபத்தான பயணங்களை தவிர்க்கவும், உங்களது உயிர்களை பணியம் வைத்து ஆபத்தான பயணங்களை மேற்கொள்ளாதீர்கள். கவுண்டர்ல யாருமே இல்ல. டிக்கெட் இல்லாம இப்ப போகலாம். எங்க போனீங்க நீங்க? எங்க புத்தனம் ட்ரெயின் இல்லையே இருக்கா? இல்ல, டிக்கெட்டும் எடுக்கல. அவங்க எனக்கு ஆக்கலாம் டிக்கெட் எடுக்காம இருக்காங்க. வார கொஞ்சம் அப்படி போயிடுவாங்க. வார எங்க போறாங்க யாழ்ப்பாணம் போனாலும் யாழ்ப்பாணம் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெயின் டைமுக்கு இல்லை. சொல்லுங்க, நாட்டில் பிரச்சனைகளை பற்றி நினைக்கிறீங்க? நாட்டில் என்ன பிரச்சனை அது எல்லாருக்கும் தெரியும். நாட்டு பிரச்சனை என்ன தீர்வு இருக்கு? என்ன
அது உலகத்துக்கே தெரியுது என்ன தீர்வுனா ஜனாதிபதி உடனே பதவி விலக வேண்டும். அவர் மனசாட்சியில் ஒரு மனுஷனாக இருந்தால் பதவி விலக வேண்டும். மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு அரசியல் ஜனாதிபதி ஆகிஇருந்தால் உடனே பதவி விலக வேண்டும். அதுதான் நம்மளோட முடிவு. இப்போ நாளுக்கு நாள் நெருக்கடிகள் அதிகரிச்சு இருக்குது, அதே மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு. அந்த ஆர்ப்பாட்டங்கள்னால ஏதாச்சும் நடக்குமா, நல்லது நடக்குமா? ஆர்ப்பாட்டத்தால் இதுவரைக்கும் எதுவும் முடிவு இல்லையே. சும்மா ஆர்ப்பாட்டம் பண்ணி டைம் தான் வேஸ்ட் ஆகுது. எந்த முடிவும் இல்லை இதுவரைக்கும். அதை ஜனாதிபதி மக்களை பற்றி செஞ்சுட்டு யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அதுதான் நம்மளுடைய இது. சரி, ஓகே, நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.